ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று அடித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாயோ அதுவாகவே நீ மாறு, உலகம் மாறும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா மாற்றம்ன்றது நம்மக்கிட்ட தான் இருந்து வர்றது. மாற்றம்ன்றது அடுத்தவங்க மாறுவாங்க நமக்காக அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம மாறினாலே நம்மளை பார்த்து 4 பேர் மாறுவாங்க, அந்த 4 பேரை பார்த்து 40 பேர் மாறுவாங்க. அப்படின்றது மாற்றம் தன்னால் உருவாகும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வேலை எதுவும் இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது. நம்ம நேரமாக என்னமோ தெரியல, எது எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தடவை மூட்டை தூக்க போய் முதுகில் விழுந்து படுத்த படுத்தியானேன். இப்போ நெல் அவிக்க போய் கையில் இப்படி காயமாகிட்டு வந்திருக்கேன். உப்பு விற்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காற்றடிக்குது. நான் வாங்கிட்டு வந்த வரமோ என்னமோ தெரியல. என் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் எனக்கு வந்தே செழிக்குது. என்னை நம்பி இப்போ ஒரு ஜீவனும் வரப்போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படி காயத்தை பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்னடா இது, திடீர்னு இப்படி என்னமோ குத்துற மாதிரி இருக்கு. என்னைக்கு இந்த மாதிரி இருந்தது இல்லையே. ஒருவேளை வாயு தொல்லையா இருக்குமா? 3 நாளாக பருப்பு சாப்பிட்டேன்ல, அதனால நெஞ்சு வலிக்குது போல இருக்கு. அப்பா, என்னைக்கு இந்த மாதிரி வலி எடுத்ததில்ல, இன்னைக்கு தான் தடவை வலிக்குது. வலி ரொம்ப அதிகமாக. அடியே வெள்ளத்தாயி, ஐயோ, இந்த மனுஷன் வேற வேலைக்கு கிளம்பிட்டாரு. வேலைக்கு போகிற மனுஷங்கிட்ட உடம்பு முடியல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னோம், அம்பிட்டு தான் அப்படியே உக்காந்துருவாரு. இதில் வேற என்ன அங்கே கூட்டிகிட்டு போகும் இங்கே கூட்டிகிட்டு போகும், ஊருப்பட்ட செலவை இழுத்து வச்சிருவாரு. அடியே வெள்ளத்தாயி, என்னடி ஓவரா பிக்கு பண்ணிக்கிட்டு திரியிற? புருஷங்கார வேலைக்கு போகும்போது என்ன வழி அனுப்பிவிடுவ, இன்னைக்கு என்னடி அப்படியே நிக்கிறவ? இந்த மனுஷங்கிட்ட நான் என்னன்னு சொல்றது? ஐயோப்பா, என்னையா பஞ்சு மண்டை, என்ன கொழுப்பா? அடியே, நான் தாண்டி உன்னைய கூப்பிடணும், நீ என்னடி என்னைய பஞ்சு மண்டன்னு கூப்பிடுற? ஐயோ பொக்கவாய் மனுஷா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஏண்டி புருஷங்கார வேலைக்கு போனா பொண்டாட்டினால சிரிச்ச முகமா வழி அனுப்பி வைக்கிறது இல்லையா? ஆமாம் ஆமாம், தினந்தோறும் தானே வழி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போயும் வழி அனுப்பணுமா? இனிமேலாம் நான் வழி அனுப்ப மாட்டேன், நீயே தான் எல்லாம் பார்த்துக்கணும். சும்மா என்னையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. அடியே, என்னடி புதுசா பேசுறவ? நீ என்ன வழி அனுப்பி வைக்காம நான் என்ன 2வது கல்யாணமா பண்ணிக்கிட்டு வர முடியும்? ஓ, பொக்கவாய் கிழவனுக்கு அந்த அளவுக்கு திமுறோ? ஆமா, நீ வழி அனுப்பி வைக்கலனா இல்லை உன் அக்காவோ இல்லை தங்கச்சியோ யாரையாவது கல்யாணம் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்பதான் வழி அனுப்பி வைப்பாங்க. நல்லா இருக்குது. புள்ள இல்லாத வீட்டில் கிழமை துள்ளி குதிச்சானா. ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு தெரியுற. ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு நேரங்காலமாக வீடு வந்து சேரு. நேரங்காலத்துக்கு சாப்பிடணும். சாப்பிடாம இருந்த அப்புறம் அடி வெளி ரோட்டிடுவேன் உன்னைய. அடியே கிளவி, நான் எப்போ சாப்பிடுவேன் எப்படி சாப்பிடுவேன்னு தெரியாது, ஆனால் நான் சாப்பிட வேண்டியதில் சாப்பிடுவேன். நீ ஒழுங்காக சாப்பிடு. நீ தான் சாப்பிட்றது இல்லை, ஒன்றும் இல்லை. ஏங்க, என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வந்தா அப்புறமேட்டுக்கு ஒன்றும் இல்லைன்ற, என்னன்னு சொல்லு. இல்லைங்க, என்னமோ தெரியல, இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு தோணுது, அதுகளெல்லாம் பார்க்கணும்னு தோணுது. இங்கே வரு, நான் உனக்கு 100 வாட்டி சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதோ இல்லை அவங்கள்ட்ட பேசுறதோ இருக்கவோ எதுவும் கூடாதுன்னு, சரியா? நம்ம இருக்கோன்றது தெரியாமல் தானே அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இல்லாத மாதிரியே அவங்க வாழ்க்கையில் இருக்கட்டும், சரியா? இல்லையா, என்னதான் இருந்தாலும் இங்கே ஒரு 1 இருந்தாலும் சரி 1000 இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீ ஃபோன் பண்ணுறது இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி எதுவும் ஃபோன் பண்ண அப்புறம் அம்பிட்டு தான் என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது போயிடும். என்னையா இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இல்லையா? ஆமாம், உன் பிள்ளைங்க உடம்பு முடியலன்னா கூட வந்து பார்க்குறாளுங்க பாரு. அன்னைக்கு ஒரு நாள் உன்னை உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன். பெரியவளுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன், ஏம்மா இப்படி அம்மாவுக்கு உடம்பு முடியலம்மா, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் ஒத்தாளாக கிடந்துக்கிட்டு சமைக்கவும் முடியல,
கொஞ்சம் வாங்கம்மா ஒத்தாசையை இருமான்னு சொன்னது வந்து உக்காந்துக்கிட்டா நீ வந்து இங்கே பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புவியா இல்லை அந்த ஆளுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவியா? நான் அவங்க 3 நேரத்துக்கு நான் சமைக்கணும் வைக்கணும், அங்கே வந்து இருந்தால் யார் இதெல்லாம் செய்வா அப்படின்னுது. என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ண சொல்கிற? அவ தெளிவாக இருக்காகல, அந்த மாதிரி நீயும் தெளிவாக இரு. என்னமோ தெரியலங்க, மனசுல ஒரு மாதிரி தேடுது பிள்ளைங்கள. ஆமாம் ஆமாம், உனக்கு தேடும். சின்னதுக்கு போன் போட்டு அன்னைக்கு ஏம்மா வாமான்னு சொன்னதுக்கு சின்னவன் என்ன சொல்கிறா, இங்கே பாருப்பா எனக்கு வேலை இருக்குது, வேலையை விட்டுட்டு நான் வர முடியாது, அப்படி நான் வந்தால் ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா தரியான்னு கேட்குது. நான் கொடுத்து வளர்க்காமத்தான் அவ்வளோ வளர்ந்தாளுகளா? இனி உனக்கு நான் எனக்கு நீ தான், யாருக்கிட்டையும் பேசுறதோ வைக்கிறதோ எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு. ஆனால் என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. பிள்ளைங்ககிட்ட எல்லாம் பேசணும் பார்க்கணும்னு தோணுது. இந்த மனுஷங்கிட்ட சொன்னா திட்டுறாரு, என்ன பண்றது? ஐயா கை இப்போ பரவாயில்லையா? மாத்திரை போட்டியா? ஐயா மாத்திரை போட்டேங்கய்யா, கை வலி முதல்ல இருந்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதான் வேலைக்கு போகலாமான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். இருக்கிறதா இருந்துட்ட, கையை நல்லா ஆக்கிட்டு அப்புறமேட்டுக்கு போ. சும்மா காயத்தோட போயினேன்னு வைக்கி, அப்புறம் வினைய ஆயிடும், அப்புறம் நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். சரிங்கய்யா, நீங்களும் வேலை கிளம்பிட்டீங்களா? ஆமாம்பா, வீட்டிலேயே இருந்தால் யார் காசு தருவா? அதான் வேலைக்கு போனால் ஏதோ 10 கிடைக்கும்னு தான் கிளம்பிட்டேன். ஐயா எனக்கும் ஏதோ வேலை இருந்தால் கேட்டு சொல்லுங்கய்யா, நானும் வரேன். வேலையா 2 கையிலையும் காய தாக்கி வச்சுக்கிட்டு கம்முன்னு வீட்டில் இருப்பா. வீட்டிலேருந்து பொழப்ப பாரு. வீட்டிலேருந்து பொழப்ப பார்க்குறதா இந்த கையை வச்சுக்கிட்டா? என்னையா நீங்கள் வேற? கவலைப்படாத கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். சரியா? போயிட்டு வரேன். இதா உங்கள் ஆத்தா வீட்டில் இருக்கா, அவள் என்னன்னு தெரியல, காலையிலேருந்து ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கிறா. அவளை என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பா. ஏயா உடம்பு எதுவும் முடியலையா? அந்த கிளவி எதையுமே சொல்ல மாட்டா வாயை திறந்து, உடம்பு முடியலைனாலும் முடிஞ்சாலும். அதனால கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்துக்கங்க. சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கங்கய்யா, விட்டுறாதீங்க. எதுனாலும் உடனே நான் வந்துடுவேன். சரிங்கய்யா, நான் அப்படி என்ன விட்டுருவோமா எங்க அம்மாவை? நீங்க போயிட்டு வாங்க. ஆத்தாடி அத்தா, என்ன இப்படி என்ன விலை ஏறி போய் கிடக்குது? செக்கில் ஆட்டுற எண்ணெய் 250 ரூபாயா? அம்மாடி அம்மா, இதெல்லாம் வாங்கி நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம ரேஷன் கடை பாமாயிலே வச்சு ஓட்டிட வேண்டிட்டான். அம்மா, என்ன நம்ம சின்ன பொண்ணோட குரல் மாதிரி இருக்கு? அவ நல்ல நாள்லயே இந்த வாடி வாடினா வரமாட்டா. யாரா இருக்கும்? அம்மா. ஆத்தாடி, வாடி அம்மா வா. இப்பதான் வீடுக்கு வழி தெரிஞ்சுதா? வானா வரவே மாட்டேன்னு அந்த ஊரையே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணி போகும்போது அம்மா உன்னை விட்டுட்டு நான் எப்படிம்மா இருக்க போகிறேன், நான் போக மாட்டேன், நான் எப்படா இங்கே வருவேன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்படி இப்படின்னா கல்யாணமே வேண்டானா. ஆனால் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த பக்கம் வாடினா கூட வர்றதில்ல. வெத்தலை பாக்கு வத்துச்சு அழைச்சாதான் மேடம் வர்றது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேலை அதான். ஏண்டி மாப்பிள்ளை உன்னை போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு, நீ வேலைன்ற? ஆமாம், அவர் வேலைக்கு போகிறாரு, நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கறது இல்லையா, அப்புறம் இவனும் பள்ளிக்கூடம் போகிறா, அப்புறம் எல்லாம் பார்க்கறது இல்லையா? பார்க்கணும் தான், யார் இல்லைன்னு சொன்னால் அதுக்குன்னு பெத்தவ வீடுன்னு ஒன்று இருக்குது, இந்த பெத்தவளையும் பார்க்கணும், அதை மறந்துடாத. அதனால தானம்மா வந்திருக்கேன். என்னது வந்திருக்கியா? ஏன் என்ன ரொம்ப அதிர்ச்சி அடைகிற? இல்லடி, மாப்பிள்ளையை விட்டுட்டு வரவே மாட்டேன். அதுக்கப்புறம் புள்ள பிறந்ததுக்கப்புறம் சுத்தம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்லை. பிள்ளைக்கு லீவுனா கூட பிள்ளைய மட்டும் வந்து கூட்டிகிட்டு போ, இல்லை நீயா வந்து பார்த்துட்டு போ, நான் வரலன்னுவ. என்னடி? என்னம்மா, வந்த பிள்ளையும் வெளியவே நிற்க வச்சு பேச போறியா, இல்லை உள்ளே கூப்பிட்டு எதுவும் சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்க போறியா? ஐயோ மறந்தே போயிட்டேன் போ. நீ வரவே மாட்டியா? வரவு எனக்கு நிலை இல்லடி. வா வா உள்ள வா. இது என்ன கையில் என்ன? இந்த தேங்காய் பருப்பு கொஞ்சம் கடந்துச்சுமா, அதான் சரி வீட்டில் வச்சிருந்தா அது வீணாக தான் போகும். நம்மளாம் தேங்காய் எண்ணெயும் அரைக்கிறது இல்லை. சரி இந்த எண்ணெய்க்காரன் வருவான், அவங்ககிட்ட கொடுத்து காசு வாங்கிக்குவோன்னு பார்த்தேன். அவன்
ரொம்ப கம்மியாக சொன்னான். சரி என்ன வாங்குவோன்னு பார்த்தா அவன் அதுக்கு மேலே ஊறுபட்ட விலை சொல்கிறான். சரி வீட்டில் வேற எண்ணெய் இல்லை, சரி இதை போட்டால் வர்றதை எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு தான் சரின்னு வாங்கிட்டு வந்தேன். 1 லிட்ரு 250 ரூபாயாம்மா. நான் ஏதோ ஒரு 1/4 லிட்ரு வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான் கொடுத்தான். சரி சரி. வாமா வா. அம்மா வீட்டில் நான் என்னத்தன்னு சொல்கிறது? என்னைக்கு இந்த பக்கமே வரமாட்டேன். அந்த குடும்பம்தான் முக்கியம், அந்த குடும்பம்தான் முக்கியம்னு சொல்லி காலங்காலம் அங்கேயே இருந்ததுக்கு இன்னைக்கு நான் இப்படி வருவேன்னு நினச்சே பார்க்கல. சரி, இதுவும் கடந்து போவோம் வீட்டுக்குள்ள. அம்மா என்னம்மா கையில கடலடா. கடலையா? ஏது? அந்த பூங்காவனங்காட்டில் கடலை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் ஆடு ஓட்டிகிட்டு போனேன்ல, அதான் சரி கொஞ்சோண்டு கடலை கொடுத்தேன், வீட்டுக்கு கொண்டு போங்கக்கா அப்படின்னு. அதான் அங்கே வச்சேன்டா. ஆடுங்க எல்லாம் எடுத்துன்னு பிடுங்கன்ட்டு தான் சரி அதுங்களை ஓரமாக நிழல்ல விட்டுவிட்டு நான் ஓடி வந்தேன் இதை கொடுத்துட்டு போவோன்னு. அதான் உன் மாமியார் கறி வேற இருக்கால, அதான் எல்லாம் அவிச்சு சாப்பிடட்டும் வீட்டில் இருக்கிறதுக்குன்னு தான் கொண்டு வந்தேன். என் அம்மாவை அனுப்பியும் வச்சுக்கிட்டு இப்போ நல்ல விஷம் போடுறத பார்த்தியா? கேளடி, இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு இருக்குது. இந்த மருமவளே வந்துட்டாலே, இந்த மருமவளே. அமுதா அமுதா, என்னப்ப? எங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்குல்ல, அந்த கடலையை வாங்கி உள்ள வைக்கிறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு கேட்டும் கேட்காத மாதிரி போற. என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களுக்கு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கட்டுமா? என்ன அமுதா? ஆமாம், இப்போ என்ன உங்கள் அம்மா நல்ல விஷம் போட்டுக்கிட்டு இருக்கோ? எங்கள் அம்மாவை அனுப்பி வச்சுக்கிட்டு. உங்கள் அம்மாவை நான் அனுப்பி வச்சேனா? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? எங்கள் அம்மா கிட்ட விருந்தோ மருந்தோ 3 நாள் தான் கடையில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் வம்பா போகுது அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா துரத்தி விட்டீங்கல்ல. இப்போ என்ன நல்ல விஷம்? ஏம்மா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு அப்படி சொன்னா உங்கள்கிட்ட? ஏண்டா அது சும்மா வாயிருக்க மாட்டாம ஏதாவது சொல்லிவிட்டேன், அதை பிடிச்சிட்டு அவன் ஓடுவான்னு நான் என்னடா கனவா கண்டேன். இங்கே பாருங்க, வீட்டுக்கு வந்தவங்களும் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏமா உங்க அம்மா போனுச்சுன்னா இருக்க சொல்ல வேண்டியதானே? இது அவங்க அண்ணன் வீடு தானே, இருந்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கா? அமுதா, வார்த்தையை பார்த்து பேசு. வார்த்தை அள்ளி கொட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அள்ள முடியாது. இங்கே வருங்க, அள்ள முடியாது கிள்ள முடியாதுன்னுலாம் இல்லை. எங்கள் அம்மா ஒன்றும் இங்கே வந்து சும்மா உட்காந்து திங்கலை. நம்ம அங்கே போகும்போதெல்லாம் மாத கணக்கு தேவையான மளிகை ஜாமானெல்லாம் வாங்கி கொடுத்து தான் அனுப்போம், புரியுதா? கை செலவை வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க, இது வச்சுக்கோங்கன்னு சொல்லி இன்னத்துக்கும் நமக்கு கொடுத்து அனுப்போம். ஆனால் அது இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் இருக்க முடியல. சரி விடுங்க, உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அந்த வழி வேணும்னு என்னென்னு தெரியும். உங்களுக்கு அப்படி இல்லைல்ல, அதனால் உங்களுக்கு அது புரியாது. என்னடா இப்படி பேசிட்டு போறா? ஏமா வீட்டுக்கு வந்தவங்கள ஏமா அப்படி பேசின? அட நான் ஏதோ சாதாரணமா தானே பேசினேன், அதுக்கு அவ பிடிச்சிக்கிட்டு ஓடுவான்னு நான் என்னடா கனவா கண்டேன்? என்னமோ போங்க, 2 பேர்த்தையும் வந்து நான் தான் மடுவுல மாட்டிக்கிட்டு பெரிய அக்க போரா இருக்கு. அன்னைக்கு ஊருக்கு போகும்போதே இந்த காய்கறி எல்லாம் அள்ளி போட்டு போயிருக்கலாம், நான் வேற பைத்தியக்காரி மாதிரி போயிட்டேன். இப்போ பாரு எல்லாம் அழுகி வீணா போச்சு. போ காசை போட்டு வாங்கி எல்லாம் வம்பா போச்சு. ஐயோ ஆண்டவனே, பார்க்க வயிறு வாயெல்லாம் எரியுது. நான் ஒரு பொருளை கூட மிச்சம் பண்ணவே மாட்டேன், எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி கொடுவேன். இன்னைக்கு என் கடையில் இப்படி ஒரு நிலைமை. போ ஏக்கா, என்னக்கா கடையை திறந்தாச்சா? ஆமாம்மா, வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா அப்படி ஒரே தான் நீ கடையை பூட்டிகிட்டு போயிட்டீன்னா அப்புறம் ஒன்றையே நம்பியிருக்கேன், நாங்களாம் எங்கே போகிறது? என்னம்மா பண்ணுறது, ஒத்தையாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு, அதான் பொண்ணு கூப்பிட்டாண்டு தான் நான் போயிட்டேன். அவளும் எத்தனை நாளைக்கு தான் நமக்கு இங்கே காவலாக இருக்க முடியும்? அதுவும் சரிதான். இப்போ கட்டின பிள்ளைங்களெல்லாம் நமக்கு வந்து துணைக்கிறன்னு சொல்ல முடியாது, அது சொன்னாலும் தப்பாக போயிடும். அது சரி, அங்கே எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. நீ என்ன காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு? ஆமாக்கா, வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு காய் ஒன்றும் இல்லை. அம்மா வேறு ஊர்லேருந்து வந்திருக்குல்ல, அதுக்கு நேரத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறது. அங்கன்னா ஒழுங்காக சாப்பிடாது. அது ஊருக்கு வந்து நம்ம வீட்டில் தான் நிம்மதியான சாப்பாடு, அது சாப்பிடணும் இல்லை செஞ்சு கொடுப்பேன். வீட்டில் சுத்தமாக ஒன்றும் இல்லை. உன் கடை வேற பூட்டிவிட்டு போயிட்டேன், அதனால் இங்கேருந்து அங்கே போய் அந்த கடையில் வாங்கிட்டு வரேன் பக்கத்து ஊரில். அவ்வளோதான், ஜாமெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு சொல்லியிருக்கீங்க. வாங்கி வந்துச்சுன்னா நாளையிலேருந்து கடை வியாபாரம் ஆயிருமா? சரிக்கா. அப்புறம் என்ன, உங்கள் பையன் ஃபோன் பண்ண அப்படியா? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண போகிறான்? அவன் எனக்கு ஒத்த பிள்ளை தான், அதுவும் என் பொம்பளை பிள்ளை என் அமுதா மட்டும்தான். வேற எவனையும் என் பிள்ளையாவும் நினைக்கல, வேற யாரையும் நான் எதையாவும் நினைக்கல, எல்லாத்தையும் தலை முழுகிட்டேன். ஓ, அப்போ உன் பேர பிள்ளையும் தலை முழுகியாச்சா? எனக்கே இது இருக்குது பேர பிள்ளை. ஏன் உன் பையன் வீட்டு வாரிசு உனக்கு பேர பிள்ளை இல்லையா? என்ன சொல்ற?
ஏன் உங்கள் பையன் உங்ககிட்ட சொல்லலையா? உங்கள் மருமவ தான் முழுகாமல் இருக்கால. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு 3வது மனுஷி வந்து என்கிட்ட இப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலை. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. பொண்டாட்டிக்காரி சொல்லியிருப்பா சொல்லாத அப்படின்னு. அதனால் சொல்லாமல் இருக்கிறானோ? உள்ள முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா அழகாக இருக்கா. உங்கள் பையன் நல்லா பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லைக்கா, என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் பார்க்க போனோம். அவங்களாம் இங்கே வந்திருந்தாங்க. வந்துட்டு இங்கே எல்லாம் பேசிட்டு வச்சுட்டு எல்லாம் இருந்துட்டு தான் போனாங்க. சரி சரி. என்னக்கா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன சரி சரின்ற? இதுவே வேற ஒருத்தவங்கள அந்த பேரப்பில் வருதுன்னு தெரிஞ்சா தையா தக்கான்னு குதின்னு குதிப்பாங்க. நீ என்ன சரி சரின்னு யாருக்கோ எவருக்கோ தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற மாதிரி பேசுகிற. எவருமா, நான் அப்போ சொன்னதுதான் இப்போ சொல்கிறதா எப்பயும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். அதனால் நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏக்கா இல்லைம்மா, நம்மளா அவங்களுக்கு யாரோ எவரோ. இந்த 3வது மனுஷி உனக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அதே இதில் தான் இருக்கோம், எங்களுக்கு சொல்லலை. பாத்தியில என்னக்கா இப்படி பேசுகிற? நீ கோவத்தில் இருக்குன்னு ஒன்றை சொல்லாமல் இருப்பாங்க. ஏம்மா 1000 தான் கோவம் இருக்கட்டும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் சொன்னா என்ன? நம்ம என்ன கட்டிச்சு முனிங்கிற போகிறோமா? இருக்கட்டும். எத்தனை காலத்துக்கு அப்படியே இருக்காங்கன்னு பார்க்குறேன். சொத்து பத்துன்னு நான் இங்கே சேர்த்து வைக்கணும், அவங்க அங்கிட்டு இருக்கணுமா? இருக்கட்டும். ஐயோ, நானே தேவையில்லாமல் வந்து வாயை கொடுத்துட்டேன் போல இருக்கே. இவங்களே சண்டை போட்டு சச்சரவு போட்டு எப்படியோ சேர்ந்துருப்பாங்க. நான் வேற அதை இதுன்னு சொல்லி இப்போ என்ன ஆகுமோ தெரியலையே. எப்பா என்னடா இது, ஏதோ கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்ச நேரம் சரியாக போயிடும்னு பார்த்தேன். இது சரியே ஆகாது போல இருக்கே. விட்டுல வலிக்குது. என்னமோ தெரியல, பிள்ளைங்க கிட்ட பேசணும் போல இருக்குது. சரி, நடுவில் உள்ளவன்கிட்ட ஃபோன் போட்டு பேசுவோம். அவங்க தான் வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லுவாளுங்க. தம்பியாவது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபோன் போகுது. ஹலோ சின்ராசு, சொல்லுமா. எப்படியா இருக்க? எல்லாம் நல்லா இருக்கும். என்ன இந்த நேரத்தில் ஃபோன் அடிச்சிருக்க? என்ன விஷயம்? என்னடா இப்படி பேசுற? வேலை நேரத்தில் வேற எப்படி பேசுவாங்க? இல்லைப்பா, என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சு. அதான் ஃபோன் அடித்தேன். நீ ராத்திரி ஃபோன் பண்ணாலும் வீட்டில் போய்கிட்டு இருக்கேன்ற. சரி காலையில் கூப்பிடலான்னு பார்த்தா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பேன்னு தான் கூப்பிடல. சரி இந்த நேரத்தில் கூப்பிட்டாவது பிரியா இருப்பேன்னு பார்த்தேன். என்னப்பா வேலையா இருக்கியோ? வேலை நேரத்தில் கூப்பிட்டா வேலையாக தான் இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்க்கணுன்னு தோணுச்சு அதான். இங்கே வரு, வேலை செஞ்சுக்கிட்டு நேரத்தில் என்னை சும்மா கடுப்பேற்றக்கூடாது சரியா? சும்மா நுகின்னு ஃபோன் அடிச்சிட்டு இருக்காத. நான் எப்போ ஃப்ரீயாக அப்போ கூப்பிட்றேன். வை முதல்ல போனேன். ஹலோ டேய் சின்ராசு வச்சுட்டானா? நானாவது பிள்ளைகிட்டையாவது ஃபோன் போட்டு பார்ப்போம். ஹலோ. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்களா? டேய் குரல் தெரியலையாடா? இங்கே பாருங்க, நான் டிரைவிங்கில் இருக்கேன். யார் நீங்க? அம்மா பேசுறேன்டா. நீயா? சொல்லுமா. என்னப்பா ஒரு ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை, எப்படியா இருக்கீங்க? நான் என் மாமியாரும் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. நான் அதனால இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். எதுக்கு சும்மா நீ ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஓ, மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு நீ சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போறியாப்பா? சரிப்பா. இப்போ என்னம்மா உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னமோ தெரியல, பேசணும்னு தோணுச்சு அதான். எனக்கு இதுக்குள்ள நேரம் இல்லை சரியா? வேலையை பாரு, வைக்கிறேன். சரிடா சரி. பெத்தவ உயிரோட தான் இருக்கேன், செத்தா போயிட்டேன். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு என்ன காசா பணமா? நான் என்னத்தை கேட்ட போறேன் அதுங்க கிட்ட? ஒரு 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தை கூட என்கிட்ட பேச முடியல. அந்த அளவுக்கு நான் விரோதியா இருக்கேன் இந்த பிள்ளைகளுக்கு. 5 பிள்ளைகளை பெற்றோம், 5 ரகமா இருக்குதுங்க. நீ பார்க்கணுமா நான் பார்க்கணுமா எதுக்கு அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு அப்படி என்ன ஃபோன் எடுத்து பேசுனா நான் என்ன வந்துடவா போகிறேன்? எப்படி இருக்குதுங்க? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனுஷனுக்கு எல்லாம். நானும் மண்டையை போட்டுட்டா இந்த பிள்ளைங்களை நம்பி எப்படி இந்த மனுஷனை நான் விட்டுட்டு போகிறது? இந்த மனுஷன் அந்த பிள்ளைங்களை பற்றி புரிஞ்சு வச்சிருக்காரு நல்லா. அதுதான் 1000 தடவை இருந்தாலும் அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நான் தான் என்னமோ தெரியல, இலகி போகிறேன். அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு இலக்காரமாக போகுது. எல்லாரும் இப்படி பேசி நோகடிப்பாங்கன்னு சொல்லி தான்
இந்த மனுஷன் என்னை பேச வேணாம்னு சொல்றாரு போல இருக்கு. அந்த மனுஷன் தெளிவாக தான் இருக்காரு. நான் தான் பைத்தியக்காரி. மனசுலயே நினைக்கவே அம்பிட்டு கஷ்டமா இருக்கு. ஐயனே, என் புருஷன்தான் பாவம். எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு தெரியல. இந்த பிள்ளைங்களெல்லாம் நம்பி அந்த மனுஷனை விட்டுட்டு போகிறதுக்கு கூட மனசுக்கு கஷ்டமா இருக்கு. காலையிலேருந்து நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஒத்த பக்கமா ஒரே வலியா இருக்குது. வேர்த்து கொட்டுது. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மனுஷன் துடிச்சு போயிடுமே. ஆண்டவனே, அப்படி எதையும் என்ன கொண்டு போற மாதிரி இருந்தா அந்த மனுஷனையும் என் கூட கூட்டிட்டு போற வரத்தை மட்டும் கொடு. அப்படி இல்லையா, அந்த மனுஷன் போற மாதிரி இருந்தா அந்த மனுஷனை என்னையும் கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வரத்தை கொடு. அப்படி இல்லைனா வாழ்ற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு என்னைய துணையா வச்சிரு. எங்களை பிரிச்சிடாதப்பா. இந்த பிள்ளைங்களை பெத்தெடுத்து அஞ்சும் எங்களை பார்க்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. நெஞ்சு வலிக்குதே. ரொம்ப படன்னு வலிக்குதே. ஐயோ, இதயம் துடிக்கிறது அப்படியே லப்பு டப்புன்னு கேட்குதே. வாங்க சாப்பிடுவீங்க. சுத்தமாக எனக்கு பசியே இல்லை ராணி. பசிச்சா கூட சாப்பிடுவேன். ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உக்காந்துக்கிட்டே தின்னுக்கிட்டே இருந்தா என்ன ஜீரணமாகும்? வேலைக்கு போகணுன்ட்டு சொல்கிறீங்க. சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் தெம்பாக இருந்தால் தானே எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க முடியும். இப்படி சாப்பிடாம இருந்தால் எப்படி பார்க்க முடியும்? அல்லம்மா, பசி இல்லை. அப்போனா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இங்கே வச்சு ஊட்டி விடட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏற்று வீட்டில் அந்த அம்மா வேற என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐயா வேற அவங்கள பார்க்க சொன்னாங்க. முதல்ல அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே எடுத்துகிட்டு வா, 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இங்கேயே. இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்.